ஒரு உடையாலேயோ ஒரு பேசுற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலேயோலாம் இது நிர்ணயிக்கப்படுறது இல்ல. மனசால இந்தியர்களா இருக்கணும். எங்க சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலயும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மள சுத்தி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலயும் அது இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இது மனசுல இருக்கு. அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்கு. அது ஒருத்தரால ஒண்ணும் இல்லப்பா. நம்ம எல்லாரும் ஒரு சமூகமா சேர்ந்து ஏன் நீங்க அதை போடுறீங்க? அதை போடாம இருக்கிறதுக்கு தானே. முதல்ல நம்ம எங்க ஆரம்பிக்கிறது சோர்ஸ். அந்த சோர்ஸை நம்ம கட் பண்ணி சரி நம்ம 10 பேர் அதை பார்க்காம போனா அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது இல்லையா? நம்ம என்ன பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது. நமக்கு வேண்டிய நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒன்னா சேரணும். ஃபர்ஸ்ட் அதை சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வரணும். உலகத்துல யாரோ செய்வாங்க எப்போ செய்வாங்கன்னு இல்லாம இன்னைக்கு ஒரு எதிர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கும் வரும். அதனால அதுக்கெல்லாம் ஒன்னா கூட்டு. அந்த காலத்துல ஊர் பெரியவர்கள் இருந்தாங்க, கண்காணிப்புன்னு ஒன்று இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எப்படி வராங்க, யார் பாதுகாக்கிறாங்க, மொபைலில் யார் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் வர வேண்டி இருக்குது. இந்த முயற்சியில் நாங்கள் இப்போ ஈடுபட்டோம். தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு தான் மாடலாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது நேஷ்னல் மூமெண்ட் தான். பாரத சேவா நேஷ்னல் மூமெண்ட் தான். பட் முதல்ல தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜனங்க ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப கடினமாக உழைப்பவர்கள், அவங்களோட ஸ்டார்ட் பண்றேன்னு எனக்கு முதல்ல தமிழ்நாடு தானே. மேடம், கைவினை பொருட்கள்லாம் அழிஞ்சு போச்சு சில விஷயம் சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி பிளாஸ்டிக் பொருட்கள்ல உயர்வு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம இதுக்கு மரியாதை கொடுக்காததுனால தான், வேற எதுவும் இல்லை. வெளிநாட்டு பொருட்கள் மேல நாட்டம் கொண்டு நம்ம போறதுனால தான், அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேல அது தாக்கம் இருக்கிறதுனால தான். சௌரியத்தை பார்க்குறோமே ஒழிய சுகாதாரத்தையும் ஹெல்த்தையும் பார்க்கறது இல்லை. ஒரு உடன் ஆர்டிக்கல்ல இருக்கிற ஒரு நலன் பிளாஸ்டிக்ல இருக்காது. நம்ம நாட்டில் இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு தான் நம்ம கைவினை பொருட்கள் இருந்தது. அதில் எல்லாருக்கும் தொழிலும் இருந்தது. ஒரு சின்ன பூத்தொட்டி பண்ணி வியாபாரம் பண்ணி ஒரு வாழ்வாதாரம் இருந்தது. சொப்புகள் பண்ணி வாழ்வாதாரம் இருந்தது. இதெல்லாம் ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது. இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது. அடையாளங்கள் போகக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு ஜமக்காலம் பண்ணுறாங்க, திண்டுக்கல் பூட்டுன்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு தொழிலும் இதுதான் கடைசி குடும்பம், இது பண்ணுறவங்கன்னு ஆயிடக்கூடாது. அதை காப்பாற்றி டாக்குமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நாட்டு பெருமை அது. இப்போ அந்த பொருளை தேடி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராங்க. அது மாதிரி நம்ம அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. மேடம், செல்போன்ஸ் இப்போ குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வளர்ச்சி பாதி போகுதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு புது விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது தவறில்லை. குளோபல் அவேர்னஸ் இருக்கிறது தவறில்லை. ஆனால் இந்திய மனப்பான்மை போயிடக்கூடாது. நம்ம வாழ்வு முறை, நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் காட்டின ஒரு ஹெல்த்தி, ஒரு அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது போயிடக்கூடாது. எதுக்கும் அடிமை ஆயிடக்கூடாது. மேற்கத்திய உடைகள் தான் இப்போ மேற்கத்திய நாடுகளோட தாக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கு, நம்மளோட தாக்கம் அவங்க அதிகமாயிடுச்சு சொல்றாரு. ரஜினி சார் சொல்லியிருக்காரு. இல்ல, ஒரு உடையாலேயோ ஒரு பேசுற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலேயோலாம் இது நிர்ணயிக்கப்படுறது இல்லை. மனசால இந்தியர்களா இருக்கணும். எங்க சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலயும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மள சுத்தி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலையும் அது இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இது மனசுல இருக்கு. அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்கு. நம்ம பண்பாடை காப்பாற்றுறது. பண்பாடுன்றது மனசுல ஆரோக்கியமா அதை வைத்துக் கொள்றது தான். ஒருத்தர் ட்ரெஸ் பண்றதுனாலயோ இல்ல பேசுற மொழியினாலேயோ இல்ல அது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க குளோபல் சிட்டிசனாகவும் இருக்கலாம், 100% இந்தியனாகவும் இருக்கலாம். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதானே முடியும். நம்ம யூடியூப், சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம் இதில் போய் மூழ்கிட்டோம் இல்லையா. வெளியில கண்ணால பார்த்து டச் அண்ட் ஃபீல்னு ஒன்று இருக்கு. கையால தொட்டு பழகிறது, கண்ணால பார்த்து பழகிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் தான் உயிரோட்டம்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையில. அந்த உயிரோட்டமே போயிடுறது இல்லையா. ஒரு மெஷினோடயே பழகிட்டா உயிரோட்டம் போயிடும். இப்போ பெண் பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம்ல முழுகி போயிட்டு அரைகுறை ஆடைகளோட ஒரு விஷயம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது ஒருத்தரால ஒன்றும் இல்லைப்பா. நம்ம எல்லாரும் ஒரு சமூகமா சேர்ந்து ஏன் நீங்க அதை போடுறீங்க? அதை போடாம இருக்கிறதுக்கு தானே வழி. முதல்ல நம்ம எங்க ஆரம்பிக்கிறது சோர்ஸ். அந்த சோர்ஸை நம்ம கட் பண்ணி சரி நம்ம 10 பேர் அதை பார்க்காம போனா அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது இல்லையா. நம்ம என்ன பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது.
எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். யார் முன்னுக்கு யார் எல்லாம் சிறப்பாக வாழ்ந்தாலும் வாழ்த்துக்கள். நன்றி. ஆறு.